பயங்கர ஷாக் ஆச்சு. என்னடா இது சேனல் நிறுத்துறதுக்கு 50 லட்சம் தராங்களான்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறார். அதில் க்ளீனாக எழுதியிருக்கு எல்லா டிவி சேனலும் கொடு, அந்த பேர்லாம் போட்டு. ஆனால் எதை கொடுக்காத, சால்வேஷன் டிவியை கொடுக்காத. ஸோ நாங்கள் அதுக்கான தொகையை நாங்கள் தருகிறோம். ஸோ க்ளீனாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவர் என்னன்னா இந்த கேபிள் ஆப்ரேட்டர் இவன் வந்து உலக பிரகாரமாக ஒரு மனுஷன். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ இருந்தாலும் எனக்கு 50 லட்சம் கொடுத்தினா இருப்பேன், நீ இல்லைனாலும் எனக்கு உன் பேர் 50 லட்சம் வந்துடுது. எனக்கு என்னப்பா இருக்குது, நீ இருக்கணும், நீ இருந்தால் கொடு, நான் உன் சேனல் கொடுக்குறேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், எனக்கு அதுலேருந்து காசு வருதில்ல அப்படின்னு. இது வந்து எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. அடா இப்படிலாம் இருப்பாங்களா? ஊழியன்றது சாதாரண காரியம் இல்லைன்றது ஆண்டதெல்லாம் பயிற்றுவிக்கிறார் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம்ப்பா, ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நம்ம நினச்சிக்கிறோம் ஊழியன் வந்ததுன்னா நம்ம வந்து ஆண்டர் துணையாக இருக்கிறாரு பக்கா. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஊழியத்தோடைய எதிரிகள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் தான். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார் என்னன்னா சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க, சத்ரு வந்து அது வந்து ரியல். நம்மளுக்கு வந்து மற்றவங்க எல்லோரும் உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த ஊழிய பாதையில் சால்வேஷன் டிவிக்கு மற்றவங்களால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்டால் நான் 100க்கு 100 தைரியமாக சொல்ல முடியும், யாராலும் பிரச்சனை வரல, எல்லோரும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க, அவன் யார், விக்கிரகாரன். ஆமாம், அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக கொடுப்பான். நான் சொல்கிற பாயிண்ட் பார்த்தா சேனல் கொடுக்குறது புரியுதுங்க. ஸோ இந்த அனுபவம்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த மனுஷன் சொன்ன உடனே எனக்கு ஏன்னா அந்த பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இப்படிலாம் இருப்பாங்களா, நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணலையே, நம்ம யாரும் எதுவுமே பண்ணலையே, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய போராட்டம். அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் என்கிட்ட இல்லை அப்படின்னு. இல்லை ஜேம்ஸ், இல்லைன்னா 1ஆம் தேதி உன் சேனல் வராது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் 2 நாள் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாளாக 1 வாரமாக அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் அந்த 22லேருந்து அது 28க்குள்ளே நடக்கிற காரியம் இது. ஓகே. அப்போது வெள்ளூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், டிவி சேனலில் நாங்கள் எப்படி பேசுகிறோன்னா லைவில் வந்து ஏன்னா இவர் 50 லட்சம் கேட்குறான்னு சொல்ல முடியாது, ஏன்னா பப்ளிக்காக ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாட போகிறோம், சேனல் கண்டினியூ பண்ணணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அது எப்படின்னு தெரியல எங்களுக்கு, ஏன்னா கடினமாக இருக்குது, சூழ்நிலை எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது, அதனால் தொடர்ந்து ரன் பண்ண முடியுமா தெரியல. இதை வந்து நீங்கள் ஏன்னா சடனாக நிற்கிறதுன்றது வேற இல்லை. ஸோ அதை வந்து தெரிய சொல்ல ஆரம்பிக்கிறேன், முன்கூட்டியே தெரியலன்றதை சொல்கிறோம். ஒரு பக்கம் லைவில் பண்ணுற எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவன் 50 லட்சம் கேட்குறான், நீ 50 லட்சம் எங்களை கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போய் கொடுத்துருவேன், இங்கே போய் கொடுத்துருவேன். நீங்கள் தான் என்கிட்ட பேசுனது, நீங்கள் தான் செய்ய சொன்னீங்க, அதுக்காக தான் லேண்டை விற்றோம், எல்லாத்தையும் போட்டோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ திடீர்னு வந்து அவன் வந்து 50 லட்சம் கேட்டால் நான் எங்கே போவேன்? ஒன்று நீங்கள் எனக்கு 50 லட்சம் தாங்க, இல்லைன்னா அவன்கிட்ட பேசுங்க. இது 2த்துல எதாவது ஒன்று பண்ணணும், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜோம் பண்ணி அது அந்த டேட், அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து கால் பண்ணுறேன் திரும்பவும். யாருக்கு? அந்த ஆப்ரேட்டருக்கு. அவர் தான் ஃபுல் என்டையர் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ரேட்டர், ஒரே ஆப்ரேட்டர் கொடுத்தா எல்லாருக்கும் போயிடும். அப்போ அவர்கிட்ட கால் பண்ணிட்டு, சார் நான் வரேன் சார், இன்னைக்கு உங்களை பார்க்குறேன்னு. ஓ அப்படியா, வா 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 அப்படின்ட்டார். அவருக்கு வந்து என்னென்னா நான் பணம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ நானும் ஸ்டாஃபும் மொத்தம் 3 பேர் போனோம். போகும்பொழுது அப்படியே பார்த்தார், கையை பார்த்தாரு, பெட்டி எதுவுமே இல்லை, சரி செக் எடுத்துகிட்டு வந்துடுவோம் போல் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. சரி போய் உட்காந்தோன்னே எங்கே பணம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் உண்மையாக சொல்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, எனக்கு வந்து மாதம் 50,000 கொடுக்குறேன், இப்போ வந்து மாதம் 75,000 தரேன், 1ஆம் தேதியிலேருந்து 75,000 தரேன், எனக்கு சேனலை மட்டும் நிறுத்திடாதீங்க தயவுசெய்து, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எவ்வளோ பேர் அதன் மூலமாக நன்மை பெற்றுக்கிறாங்க சார். ஸோ வெள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து சுகம் பெற்றுக்கிறாங்க. ஒரு சோஷியல் சர்வீஸாக நீங்கள் அதை கூட பாருங்கள், எத்தனையோ செலவு உங்களுக்கு இருக்குது, இது வந்து ஒரு ஏதோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிங்களேன் அப்படி இல்லாமல் சொல்லும்போது அவள் தான் மனுஷன் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக திட்டு வாங்கினது நான் கேபிள் ஆப்ரேட்டர் தான் வாங்கியிருக்கிறேன். சரியா, அவன் செம்ம திட்டுறான். ஏன்னா அறிவு இருக்கா ஜேம்ஸ் உனக்கு, உன் சேனல் நிறுத்த 50 லட்சம் தரான்னு சொல்கிறான், உனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியலையே உனக்கு. ஸோ ஒரு 50 லட்சம் உன்னால் ரெடி பண்ண முடியாதா? ஸோ இவங்களோட நினைப்பு என்னென்னா ஃபாரின் எய்ட்லேருந்து ஏதோ வரும் போல இவங்களுக்கு. ஸோ அது ஒன்று எல்லாரோட மைண்டில் எல்லாரும் மினிஸ்ட்ரினாலே நீ வந்து ஃபாரின் எய்டுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருக்குது. அப்போது நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை, இப்போ என்ன உட்காருங்க, என் பாஸ்வேர்டு யூசர் நேம் தரேன், சரியா, பேங்க்குது, சரியா, சால்வேஷன் டிவி தரேன், எந்த தரேன், உட்காந்து பாரு, இருக்கான்னு பாரு, இருந்ததுன்னா எடுத்துக்கோ,
இம்மிடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, 50 லட்சம் கொடுத்தா உன் சேனல் 1ஆம் தேதி இருக்கும், இல்லைன்னா இல்லை, இதான் ஃபைனல் அப்படின்னாரு. உடனே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இல்லை சார் என்னால் முடியாதுன்னா கிளம்பு, அவ்வளோதான், நீ கிளம்பிடு அப்படின்னாரு. சரி ஓகே. அப்போ அது ஒரு ஃபுல்லாக நம்மளுக்கு ஹோப்பே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி எழும்பும்போது அந்த ஆஃபீஸ் நாங்கள் வந்து வெளியே வந்து அங்கே வந்து இது மாதிரி இருக்கும், ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் வெளியே தான் சேர் போட்டு, இன்னொன்று கட்சிக்காரர் அவர். ஸோ அதனால் வந்து ஹைட் வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஹைட்டாக இருப்பார். சரி, உன்னோட ஹைட்டாக இருப்பார், நல்லா செம்ம இதாக இருப்பார், பாடி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போது அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து அந்த ஆஃபீஸ் பாய் வந்து வெளியே வரான். வெளியே வந்தோன்னா நான் இப்போ எழும்புறதுக்கும் வரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. உடனே டக்குன்னு இல்லை, இவர் வந்து டேய் ஒரு 4 டீ வாங்கிட்டு வா அப்படின்னாரு அவனை பார்த்து. உடனே என்ன பார்த்து சொன்னார், உக்கா டீ குடிச்சிட்டு போயிடு அப்படின்னாரு. சரியா, நான் எழும்பிட்டேன், ஆனால் உக்கா டீ குடிச்சிட்டு போ. உடனே நான் சொன்னேன், சார் டீ வேணாம், என் சேனல் கொடு, ஜேம்ஸ் வாய் முட்டை அமைதியாக உட்காரு, சரியா, டென்ஷன் படுத்தாது அப்படின்ட்டாரு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாம் 3 பேரும் உக்காந்துட்டோம். 3 பேரும் உக்காந்துட்டோம். உக்காந்தோன்னே மற்ற 2 பேர் வந்து அவர்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, அவர் பேசியிருந்தார். எனக்கு வந்து நான் அப்படியே தலை கீழே தொங்க போட்டுட்டு, ஆண்டவரே நீர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிரு, நீங்கள் சொல்லி தான் வந்தேன், இப்போ இந்த சேனலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுறதுக்கு இந்த மனுஷன் ஏமாத்திரும். கத்தோடைய வார்த்தை தடை பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறீர். ஸோ இன்னும் அதிகாரம் இருக்குது இவருக்கு. ஸோ நீங்கள் தானே என்னை அழைச்சிங்க, அப்போ வந்து அழைச்சிங்கன்னா நீங்கள் தானே நடத்தணும். இந்த மனுஷன் வந்து தடை பண்ணுறானே, காசு கேட்குறானே, என்னை வந்து என்ன பண்ணுறது இப்போ அப்படி சொல்லிட்டு மனசில் அப்படியே இந்த போராடுவோன்னு சொல்ல தெரியுமா, அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னா இந்த ரப் பண்ணா சத்தம் கேட்கும் தெரியுமா, இந்த இச்சஸ்லாம் வந்து இச்சிங்லாம் வந்து ரப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சத்தம், கற்கன்னு ஒரு மாதிரி சத்தம். எனக்கு அந்த சத்தமாக எனக்கு பிடிக்காது, அந்த சத்தமே பிடிக்காது. இப்படி கீழே கொஞ்சிட்டு என்னடா அது ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த மனுஷன் உட்காந்துருக்கிற மனுஷன் 2 கையை வச்சுட்டு தலையை வந்து அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. சொல்லப்போனால் அவர் தேய்க்கிறதுல முடியெல்லாம் வந்துருமான்னு எனக்கு தெரியல, அப்படி தேய்ச்சிட்டு இருக்கு. அந்த ஒரு மாதிரி அப்படியே தேய்க்கிறார் சத்தம். எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது எனக்கு. என்னடா இந்த மனுஷன் ஒரு மாதிரி தேய்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தேன். டக்குன்னு அவர் என் கண்ணையே பார்த்தாரு. டக்குன்னு பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய், மாதம் 75,000 ரூபாய், சேனல் எனக்கு கொடு அப்படின்னு. சரி 75,000 மாதம் கொடு, தயவுசெய்து நீ கிளம்பு, இங்கேருந்து உன் சேனல் நிற்காது, நீ கிளம்பு அப்படின்னாரு. Praise the Lord. Praise the Lord. இது கேட்ட உடனே எனக்கு தாங்க முடியல. உடனே டக்குன்னு சரி அப்பா எழும்பலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டக்குன்னு ஆனால் ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொன்னேன். முதல்ல கிளம்ப முடியல. நான் சொன்னேன் டீ குடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் டீ குடிச்சிட்டு போயிட்டாங்க. டீயும் இல்லை ஒன்றும் இல்லை, தயவுசு முதல்ல கிளம்பி விட்டார். அங்கே நீங்கள் உட்காரும் போது அங்கே முடியல, அது வந்து ஆவியானவர் செஞ்சவர். Praise the Lord. ஸோ அதே மாதிரி இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை தடை பண்ண இவன் ஏமாத்துறோம். கண்டிப்பாக அதானப்பா. Praise the Lord. அது வந்து உலகத்தின் அதிபதி நம்மளை அழைச்சிட்டு இவங்க வந்து தடை பண்ணுறது ஏமாத்துறோம். இல்லைண்ணா, உண்மையிலேயே பயங்கரமான அந்த வார்த்தை அது. ஏன்னா அந்த வேதத்தில் போகிறவங்க தான் தெரியும். இப்போ நம்ம வந்து அதை வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறோம், பட் இட் இஸ் வெரி டஃப். அந்த டைம் வந்து அந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு வலி வேதனை. ஏன்னா நீங்கள் அந்த லேண்டை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, மனைவி பிள்ளைங்களோட இந்த ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையுமே இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உடனடியாக இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு கேட்கும் போது நீங்கள் ஒத்தாள் அங்கே உட்காரும் போது உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு என்னால் கிரகிச்சு பார்க்க முடியுதுண்ணா. ஸோ இந்த மாதிரி அனுபவம் தான் ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாரு. ஸோ இந்த டைமில் தான் நான் வந்து யோசித்தேன், சரி சேட்டலைட் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பேசிட்டு இருந்தாலும் சரி ஓகே, சேனலை வந்து இப்போ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குல்ல, நம்ம வந்து இதை வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு ஐடியா, வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போது அது வந்து அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ஸ்டேட்டுக்கு நம்ம சேனல் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ இன்டர்நெட் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிற டைம் பீரியட் 2008-2009 வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியும் கிடையாது. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, மீடியாவில் இருக்காப்புல. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன்,
இந்த மாதிரி வந்து இந்த சேனலை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணும், வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு போகணும், ஸோ அது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னார், கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் இது வரைக்கும் அந்த டெஸ்ட் யாரும் பண்ணல, நீ பண்ணுவியான்னு கேட்டார். உடனே என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டேன். இல்லை 10 லட்ச ரூபா செலவாகும், ஒன்று அந்த டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா 10 லட்சம் போயிடுச்சு, ஆனால் ஒன்று அந்த டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து சக்ஸஸ், நீ என்ன யோசிக்கிற? இது நமக்கு இல்லாத ஒரு விஷயம். இது வந்து ரிஸ்க்கு தான். அப்போ அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். சரி எனக்கு டைம் கொடு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். இதுக்காக ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை வந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு வந்து போகலாமா வேண்டாமா. அப்போ மனசில் வந்து கிளியர் சமாதானம் இருக்குது. ஓகே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சமாதானம் இருந்துச்சு. உடனே ஓகே ரைட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் வந்த உடனே அப்போ வந்து அந்த 10 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ வந்து அமெரிக்கா தேசத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் வந்து மூர்த்தின்னு பேர். அவர் வந்து அங்கே வந்து வெல்டிங் வேலை செய்கிறவர், வெள்ளூர்கார் அவர். அவர் வந்து ஆக்சுவலி வந்து உக்காந்துருந்தார். ஸோ எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஊழியருடைய ப்ரோக்ராம் வந்து போடணுன்றது என்னுடைய விருப்பம். சரியா, அவரது போட்டால் நல்லாயிருக்கும், ரெகுலராக நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து யாருன்னா பேர் சொல்ல, ஆனால் அவரோட ஊழியம் வந்து பீகாரில். ஓகே பீகார் தான் அவரோட ஊழியம். அப்போது அவர் வந்து சென்னையிலுக்கு வந்திருக்கிறாரு, குரோம்பட்டையாண்ட வந்திருக்கிறாரு. அப்போது நான் வந்து பர்சனலாக அவரை போய் பார்க்குறேன். ஸோ அப்போ பர்சனலாக பார்க்கும் பொழுது நானும் ஃப்ரெண்டு தான் போகிறோம். அப்போ போகும்பொழுது இப்படி தான் உட்காந்து பேசுகிறோம். ஆனால் உங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து போடுறோம், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோடனே, அதுனா தம்பி நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினார். சரி ஓகே, நல்லா பேசினார். சரியா, அப்போ பேசி முடித்த உடனே அப்போது சொன்னார், அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஸ்டீஃபன் ஒருத்தர் இருந்தார். ஸ்டீஃபன் அவங்களுக்கு என்னென்ன கேசட்டோ எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னாரு. எல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படி சொல்லிட்டு போனால் ஸ்டீஃபன் அந்த ரூம்குள்ளார என்ன கேசட் வேணும், எல்லா கேசட்டும் கொடுங்க அண்ணன் போடுறோம், எல்லாம் இலவசமாக போடுறோம், எல்லாம் போட்டுடலாம், எங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும்ல. ஓகே அதனால மற்றவங்க இவர் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டாச்சு. உடனே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அப்படியே எடுத்துகிட்டு அப்பா ஒரு சிடி வந்து 50 ரூபா அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ நான் வந்து அதை வந்து இலவசமாக போடணும்னு பார்க்குறேன். பட் ஆனால் இப்போ 50 ரூபா கொடுத்து போடுறதுக்கு அன்றைக்கி வந்து என் கையில் காசு கிடையாது. ஒரு சிடி 50 ரூபா கொடுத்து வாங்குறது கையில் காசு கிடையாது. இவர் இவ்வளோ பெருசு அடிக்க வச்சிட்டார். ஒரு சிடி 50 ரூபா கணக்கு போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அதை கொடுங்க, பில்லு தந்துடுறேன்றாரு. உடனே நான் சொன்னேன், அண்ணே ஐம் சாரி, நான் வந்து கையில் காசு கிடையாதுண்ணே, சிடி வாங்குறதுக்கு காசு இல்லை, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், என்றைக்கு காசு வருதோ அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரேன், அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே டு பி ஃப்ராங்க் ஜாக்சன், ஒரு சிடி வாங்குறதுக்கு என் கையில் காசு கிடையாது அன்றைக்கி நிலைமைக்கு. ஏன்னா போகிறதுக்கு என் ஃப்ரெண்டும் நானும் தான் போனோம், பைக்கில் போகிறது வரதுக்கு பெட்ரோல் இருக்குது. சரியா, இன்னும் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபோன்பேயோ கூகுள் பேயோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. பர்ஸில் ஒன்றுமே கிடையாது, அவன்ட்டையும் கிடையாது, என்கிட்டையும் கிடையாது. போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் போனோம் வரோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போது இல்லை அப்படி சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளும் எனக்கு கால் வருது ராணிப்பேட்டையிலேருந்து, உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. இவர் யாருன்னா அந்த மூர்த்தின்றவர், நான் சொல்கிற பாயிண்ட். ஓகே, அமெரிக்கா. ஏன்னா அவர் அமெரிக்காவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் நான் போகிறேன். போன உடனே அவர் டேபிளில் அடுக்கி வச்சிருக்கிறாரு இவரோட சீடியை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இவரோட சீடியை இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கிறாரு ஃபுல்லாக. நான் போனோன்னு என்னடா இது 2 நாளைக்கு மேலே தான் இங்கே போனோம், 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு இது இல்லை, இந்த மனுஷனை இவர் அடுக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பிரதர் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து இவரோட செய்தி வந்து நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவரோட செய்தி வந்து நீங்கள் போடணும், ஆனால் சும்மா போடக்கூடாது. அவர் சொல்கிறாரு சும்மா போடக்கூடாது, அரை மணி நேரத்துக்கு ஒரு காஸ்ட் ஒன்று வைங்க, 1500 ரூபாவோ 2500 ரூபா ஒன்று வைங்க, அதை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன்,
1 வருஷத்துக்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன் அது டெய்லி போடு, டெய்லி போடு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி தான் இவரை போய் பார்த்தேன். அவர் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்கே இருக்கிறவன் 50 ரூபா கொடுன்றான். எங்களை கையில் காசு இல்லை, நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ நீ வந்து சிடி இலவசமாக கொடுத்துட்டு 1500 இல்லை 2000 ரூபா போட்டுக்கோ, 1 வருஷத்துக்கான காசை நான் தரேன்னு சொல்கிறேன். உண்மையாலுமே வந்து ஏதோ ஒன்று இருக்குது இதில். எனக்கு அது மட்டும் எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. ஓப்பனாக ஷேர் பண்ணுற வார்த்தை உடனே அவரும் பார்த்து அக்காவும் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, பிரதர் போடுங்க பிரதர், கர்த்தரோட வார்த்தை போட்டும் பிரதர். அவங்களுக்கு அந்த உற்சாகம், அவருக்கு அந்த உற்சாகம் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து விக்கிரகாரத்துலேருந்து வந்த மனுஷன், ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் பயங்கர ஹாப்பி. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே அப்போ அந்த 1 இயர் பேமெண்ட்டு தரேன்னு சொல்லும் பொழுது அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சேனலை வந்து இன்னொரு இடத்துக்கு பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டில் இன்னும் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது பயங்கரமான ரீச் இது. ஸோ எதனா பண்ண முடியுமா பாருங்கள். அதில் என்ன பிரதர் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டார். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்த உடனே நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், ஏப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா கர்த்தரோட வார்த்தை தானே போகுது. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டெஸ்டிங்கில் போட்டோம். சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெஸ்டிங்கில் போட்டோம். டெஸ்டிங்கில் போட்டோன்னே கர்த்தர் அதில் வந்து சக்ஸஸை காமிச்சார். ஸோ அப்படி தான் அங்கே இருக்கிற சேனலை பெங்களூர் கொண்டு வந்தோம். இது எல்லாமே வந்து ரயில்வேஸ் வழியாக வந்துச்சு. ரயில்வே ட்ராக்கில் தான் சேனல் போகும், ஃபைபரில் போகும். யாருக்குமே தெரியும், ரயில்வே ட்ராக்கில் சென்னையிலேருந்து ரயில்வே ட்ராக் வழியாக போகும். சரியா, சேனல் சிக்னல் எங்கே வரும்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வரைக்கும் ஃபைபரில் அங்கே எங்கே அங்கேருந்து சிக்னல் இங்கே அமிச்சோம். ஸோ டெஸ்டிங் வந்து சக்ஸஸ். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குண்ணா. ஸோ அப்படி தான் வந்து பெங்களூருக்குள்ளார கர்நாடகாக்குள்ளார சேனல் வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த 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 காரியம். ஸோ இது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி, அவருக்கும் பயங்கர சந்தோஷம். 1 இயர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அவங்களோட ப்ரோக்ராம் வந்து 1 இயர் ஸ்பான்சர் பண்ணார். பண்ணிவிட்டு அவங்க போட்டார். இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணாருன்னா அவரே வந்து அந்த ஊழியரை வச்சு ராணிப்பேட்டையில் ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் நடத்தினார். சரியா, பப்ளிக் மீட்டிங்லாம் நடத்தி நல்லா அந்த 1 இயர் காலத்தில் அந்த 1 இயர் முடிகிறதுக்குள்ளார நடத்தினார். அதை வச்சு நடத்தினார். ஸோ அவங்களும் வந்தாங்க, பீகார்லேருந்து வந்து அவங்க டீம்லாம் வந்து பண்ணாங்க, எல்லாம் ஓகே. 2வது வருஷம், சரியா, 2வது வருஷம் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி தான். அது ரினியூவல் பண்ணுற மாதிரி தான் சொன்னார். அடுத்த வருஷம் நான் திருப்பி நான் தந்துடுறேன். ஸோ எனக்கு என்னென்னா அந்த இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு, சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு தான் எனக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இப்போ அவர் கொடுத்தாருன்னா அடுத்தது நம்ம கொண்டு போயிடலாம், இன்னொரு டிஸ்ட்ரிக் கொண்டு போகலாம். இப்போ பெங்களூர் கொண்டு வந்துட்டோம், அடுத்தது வேற எங்கன்னா கொண்டு போகலாம். இதுதான் என்னுடைய தாட் அதுதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஜேம்ஸ் வாங்க சென்னைக்கு போகலாம், அவங்க வந்திருக்கிறாங்க, அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அதில் என்ன இருக்குது. நான் ஏற்கனவே முன்னாடி போகும்போது இல்லை, கையில் காசு கிடையாது. இப்போ இவர் சொல்கிறாரு, ஓகே மீட்டிங்லாம் நடத்திருக்கிறார், சக்ஸஸ் காமிச்சிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அப்போ சரி போகலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போனால் திருப்பி இவர் நல்லா தெரியுது அவங்களுக்கு, ஏன்னா இவங்க யூஎஸ்லாம் அவர் அந்த ஊழியக்கார் போகும்போது இவர் அங்கே நிறைய அரேஞ்ச் பண்ணுவார் போல், நல்லா அவங்களெல்லாம் கவனித்து அனுப்புவார் போல். இவர் அந்த மாதிரி ஆள் போல். இவர் எனக்கு தெரியாது, இவரை பற்றி அவ்வளோ தெரியாது. அப்போது அங்கே போன உடனே அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் இந்த சாட்சியை அந்த பீகாரில் இருக்கிற ஊழியக்கார்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, எந்த சாட்சியை. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க போய் வாங்கிக்கோ, கவுண்டரில் போய் வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. இந்த இவர் ஸ்டீஃபன் வந்து 50 ரூபா கேட்டார், சரியா, ஒரு சீடிக்கு. எனக்கு அன்றைக்கி வந்து காசு கொடுக்க வழி இல்லை. ஆனால் 2 நாள் கழித்து பார்த்தா இதோ இங்கே இருக்கிறாரு மூர்த்தி, இவர் வந்து 1 வருஷத்துக்கான ஸ்பான்சரும் கொடுத்து சிடியும் கொடுத்து போடுன்னு சொன்னார். 1 முறை போட சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமும் ஒரு நாளைக்கு 3 முறை போட்டோம். என்னுடைய இது சுவிசேஷம் போட்டோம். 1 முறைக்கு தான் அவர் காசு கொடுத்தாரு, ஆனால் நான் 3 முறை போட்டு எப்படியாவது மக்களுக்கு வந்து பிரோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யூஸாக இருந்துச்சுன்னு. அதனால் ரொம்ப தேங்க்ஸு மூர்த்திக்கு, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை ஓப்பனாக சொல்லியாச்சு. சொன்ன உடனே அவருக்கும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் மூர்த்தி அப்படிலாம் சொல்லி நல்லா அவரையும் என்கரேஜ் பண்ணார். சரி பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்ட உடனே 2 நாள் கழித்து அந்த மூர்த்தி கால் பண்ணுறாரு.
மூர்த்தி கால் பண்ணிட்டு, பிரதர் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு நான் சொன்னார், இல்லை ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன பிரதர் நல்லா தானே போயிட்டுருக்குது, எதுக்கு ஸ்டாப் பண்ணணும், நல்லா தானே போகுது அப்படின்னு. இல்லை பிரதர், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பதில் பீகாருக்கு நான் வந்து எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஸோ அதனால் வந்து நான் அங்கே அந்த அமௌண்ட்டை கொடுத்துடலான் இருக்கிறேன், ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் எப்படி பிரதர் வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க, இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துச்சு, உங்களுக்கு நல்ல ரீச் வந்துச்சு, எப்படி வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. இல்லை நான் வந்து அவங்கள்ட்ட பேசினேன், அண்ணன்ட்ட பேசினேன், அப்போ தான் சொன்னாங்க, எதுக்கு நீ அங்கே போய் கொடுத்துட்ருக்குற, அதெல்லாம் இங்கே நம்மளுக்கே எவ்வளோ தேவை இருக்கு, நீ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நான் அங்கே கொடுத்துலான் இருக்கிறேன், நீங்கள் வேணால் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் நீ காசு கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, காசுக்காக தான் போடுவேன்னு நினைக்காது, நீ காசு கொடுக்கலான்னு பரவாயில்ல, சரி ஓகே, அந்த சிடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ நாள் நாங்கள் போட முடியுமோ நாங்கள் போடுறோம், சரியா, உனக்கு மனசாட்சி வந்து கொடுக்குறதுனா கொடு, இல்லைனா கொடுக்காத, நாங்களும் எவ்வளோ நாள் போடுறோமோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் போட்டோம்னு நினைக்கிறேன். வித்தவுட் எனி அவங்க எதுவுமே ஸ்பான்சர் பண்ணல. பட் ஆனால் அதோட அவரோட உறவை வந்து கட் பண்ணி விட்டாங்க. இதான் வந்து கிறிஸ்துவத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஒற்றுமை. இல்லைப்பா, இது நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, நினச்சிக்கிறாங்க எல்லாருமே, ஆனால் ரியாலிட்டி வேறு. நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு போக வேண்டியவங்களே தடை பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, எதுக்கு நீ அங்கே போய் கொடுக்குற, ஏன் ஒழித்து கொடு, இதான் அவங்களோட கான்செப்ட். இன்னொருத்தனை எதுக்கு இது பண்ணிட்டு கிடக்குற, நம்மளுக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் ஊழியம் பெருகணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன அவங்க நேம் தான்ப்பா வரணும் எல்லாரும். ஓகே ஓகே. ஸோ நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்போ யோவான்ஸ் நாங்கள் சொல்கிறார் பார்த்தியா, நான் சிறுகணும் அவர் பெருகணும். இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, நான் சிறுகணும் இதுக்கு நிறைய, நான் எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வந்து மோசமான அனுபவங்கள். அப்போ தான் ஓகே ரைட்டு, அப்போ ரொம்ப இப்போ இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து சேட்டலைட் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு காண்பிச்ச சில காரியங்கள். அதனால நான் யார்ட்டையும் போய்ட்டு ப்ரோக்ராம் கூடலாம் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து இவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், அவ்வளோதான், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், சரியா. அதுக்கப்புறம் நான் ஒருத்தட்டையும் போயிட்டு உன் ப்ரோக்ராம் கொடு நல்லாயிருக்கும், உன் ப்ரோக்ராம் நான் போடுறேன் கொடு, சரியா, நான் கேட்டதே கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் கேட்டதில்லை, மார்க்கெட்டிங் வச்சதில்லை, ஒன்றுமே வச்சதில்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருந்தார். ஸோ இந்த டைமில் தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை சென்னைக்குள்ளே கொண்டு போகலாம், பெங்களூர் கொண்டு போயிட்டோம், இதே டெக்னாலஜி திருவள்ளூர் தானே. ஸோ அதுக்கு அப்போ வந்து இவ்வளோ செலவு கிடையாது, ஏன்னா டெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன ஒன்றா அந்த டிஷ்ஷு மட்டும் வாங்கணும், அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும் வாங்கணும், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், அது வந்து கிலோமீட்டருக்கு இதாகும். அப்போ வந்து அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அது வந்து 75,000 ரூபாய், அந்த டிஷ்ஷு வந்து 75,000. அப்போது அந்த டிஷ்ஷு வழியாக சிக்னல் வந்து ராணிப்பேட்டையிலேருந்து வாலாஜா ஸ்டேஷனுக்கு நான் அனுப்பணும். நான் இருக்கிறது வந்து சிப்காட்லேருந்து ஏர் வழியாக வானத்தில் அந்த ஏர் வழியாக ட்ராவல் பண்ணும் இது சிக்னல். ஓகே. ஸோ நீங்கள் வாலாஜா ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவர், ஏர்டெல் டவர்லாம் இருக்கும் தெரியுமா, பெரிய பெரிய அந்த இந்த டவர் இருக்கும், டெலிஃபோன் டவர்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க இது வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய இதை வந்து ரிசீவர் அங்கே வச்சுட்டோம். அங்கே வச்சுட்டா அங்கேருந்து சின்ன கண்ட்ரோல் ரூம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோல் ரூம் வந்து சின்ன சின்ன எல்லா இதுலையும். ஆமாம். ஸோ அங்கேருந்து வயர் எடுத்து அந்த கண்ட்ரோல் ரூமில் கொடுத்துட்டா வாலாஜில் இருக்கிற சிக்னல் வந்து எங்களுக்கு திருவள்ளூர் வந்துடும், திருவள்ளூர் ஸ்டேஷனு. திருவள்ளூரில் இருந்து நான் அந்த சிக்னல் அங்கேருந்து பிக் பண்ணி கேபிள் ஆப்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே. இதான் வந்து நார்மல். அப்போ 2010 செப்டம்பர் 1 நினைக்கிறேன், செப்டம்பர் 1ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணியாச்சு, 75,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இங்கே, சரியா. அங்கே மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி ஓகே, நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், இதில் இன்றைக்கி வந்து பெங்களூர் வெள்ளூரில் போகிற சேனல் வந்து இன்றைக்கி சென்னைக்குள்ளே வந்துருச்சு, கர்த்தர் நடத்திட்டாரு அப்படி சொல்லி. இது வந்து சேட்டலைட் இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம். புரியுதுங்க. நான் சொல்கிற பாயிண்ட், சேட்டலைட் போகிறதும் இதெல்லாம் பண்ணோம். ஓகே. ஸோ பண்ண உடனே அன்றைக்கி எல்லாம் பயங்கர சந்தோஷம். நானும் கிளம்பி போயிட்டேன், சென்னைக்கு போயிட்டேன். நைட்டு ஒரு 2 மணி போல் கால் வருது. என்னென்னா சிக்னல் வரல, எங்கள் கேபிள் ஆப்டருக்கு திருவள்ளூரில் வரலன்னு வருது. என்னடா இது சிக்னல், நான் 11 மணி வரைக்கும் இருந்தோம், போயிட்டு தானே இருந்துச்சு, சிக்னல் வரல.
ஏன்னா இதெல்லாம் புது டெக்னாலஜியா, நம்ம கொஞ்சம் ஆமா ஆமா ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அப்போ ராணிப்பேட்டை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க சரியான இது மழை இங்கே அப்படின்றாங்க. ஓ மழையில் வந்து கண்டிப்பாக சிக்னல் ட்ராப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில். ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் சிக்னல் வரல அப்படின்ன உடனே சரி போய் பாருங்கப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டவரில் ஸோ வோடஃபோன் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, எல்லாருடைய நெட்வொர்க்குடைய டிஷ்ஷும் இருக்குது, நம்ம டிஷ்ஷும் இருக்குது, ரிசீவர் டிஷ்ஷு. கரெக்டாக நம்ம டிஷ்ஷில் வந்து லைட்னிங் ஆகிடுச்சு. நம்ம டிஷ்ஷு மட்டும் தான் போயிடுச்சு. இத்தனை டிஷ் இருக்கும்போது லைட்னிங் நம்மளதில் மட்டும் தான், நம்மளதில் அடிச்சிருச்சு, தூக்கிடுச்சு, டிஷ்ஷை தூக்கி. எப்படியாச்சும் தேவனுடைய வார்த்தை போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறதுக்கு எத்தனை திட்டங்கள் இல்லைன்னா ஸோ சொல்கிறாங்க. ஆனால் எல்லா டிஷ்ஷும் நல்லா இருக்குது, நம்ம டிஷ்ஷு அது சென்ட்ரல் நம்ம டிஷ்ஷு தான் அடிச்சிருச்சு. நான் பாட்டுக்கு உட்காந்து ஜோ பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே கரெக்டாக 12:30 மணிக்கு உள்ளே இருந்து சவுண்ட் வரும். ஸ்டாஃப் சிலர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சேட்டலைட் வந்து ரொம்ப கஷ்டம், நீ வந்து இதில் கால் வச்சிடாத. ஸோ எப்படியாவது அந்த இயேசு யார் அப்படின்றத சொல்ல வச்சிடுறது மிகப்பெரிய ஊழியம். ஸோ இதை வந்து தெருவுக்கு தெரு பண்ணியிருந்தோம்.